Hello friends, வணக்கம் and welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம வீட்டு குட்டி பாப்பாவுக்காக bow hairbands எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான things இந்த மாதிரி ஒரு plain band, எந்த பேண்டா வேணா இருக்கலாம், கொஞ்சம் தின்னா இருந்தா பெட்டரா இருக்கும். அப்புறம் இந்த சைஸ்ல ஒரு piece of cloth, இதை விட பெருசா கூட இருக்கலாம், நம்மளுடைய ஆப்ஷன் தான். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத், எந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த காம்பினேஷனில் எடுத்துக்கோங்க. சிசர்ஸ், ஃபேப்ரிக் க்ளூ, நோ ஸ்டிச் ஃபேப்ரிக் க்ளூ, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இந்த ரெண்டு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு சைஸ் எதுவுமே கிடையாது, இந்த சைஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பெரிய பீஸ் ஆஃப் கிளாத்தாக இருந்ததுன்னா பெரிய பவ்வாக இருக்கும், சின்ன சைஸாக இருந்தால் சின்ன பவ் கிடைக்கும். நம்ம இதில் க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ண போது, க்ளூ நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த க்ளூ வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோன்னா செட் ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம பேப்பரில் விசிறி செய்ய மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மாற்றி மாற்றி. அப்போ நம்மளுக்கு பவ் ஷேப் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தா பவ் ஷேப் நல்லாவே தெரியும். இப்போ இதோடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைட்லேயும் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியுதோ அதை ஃப்ரண்ட் சைடாக எடுத்துக்கோங்க, இன்னொன்று பேக் சைடாக வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய பேண்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சென்டரில் வச்சுட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செட் ஆகிறதுக்காக. இப்போது நம்மளுடைய இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத் இருக்கு இல்லையா, இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டே கூட வேணும்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை மேலே வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்ம பவ்வோட நடுவில் இதை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற இடத்துல க்ளூவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பவ் ஹேர்பேண்ட் ரெடி. ஸோ இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதால அது ட்ரை ஆக நம்மளுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பேண்ட் மட்டும் இல்லை, நம்ம டிக்டாக் கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கூட இது சென்டரில் இன்சர்ட் பண்ணி கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்ட் பண்ணதோடைய சென்டரில் விட்டுட்டு கிளிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பவ் ஹேர்பேண்ட்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.